சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ சாய்ஸ் அகாடமியோட புக்ஸ் வெப்சைட்டில் தான் நம்ம இருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், புக்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்டாக் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம கண்டிப்பாக ஏப்ரல், மே, ஜூன் கண்டிப்பாக நம்ம வந்து புக்ஸ் வந்து அடிக்கிறது ரொம்ப ரேர் தான், கஷ்டம்தான். அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புத்தகங்களோ அல்லது சோஷியல் சயின்ஸ் புத்தகங்களோ மீண்டும் ரீப்ரிண்டிங்க்கான வாய்ப்பு இல்லை. ஸோ புக்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்டாக்கும் கம்மியாக தான் இருக்குது. எந்த நிமிஷம் வேணாலும் தீரலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி புக்ஸ், இப்போ நான் இந்த புக்ஸு வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப லோ ஸ்டாக்காக இருக்கிறது எது, ஓரளவுக்கு மீடியம் ஸ்டாக்குனா இப்போ கடல் கணிதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்குது. மேக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு புக்கு வேணும்னா கண்டிப்பாக கடல் கணிதம் மோர் தென் பெனிஃபிட்டாக இருக்கும். பேசும் கணிதம்னு போட்டிருந்தோம், இப்போ கடல் கணிதம்னு போட்டிருக்கோம். இப்போ புக்ஸை பற்றி ஒரு டீட்டெயில் சொல்கிறேன், தெரியாத புது ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்காங்க. ஏன்னா கால் பண்ணி கேட்கும்போது என்ன கேட்குறீங்கன்னா, இப்போ சோஷியல் சயின்ஸ் வாங்கினவங்க என்ன கேட்குறீங்கன்னா, வாங்கின பின்னாடி தமிழ் புக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு கொரியர் வந்து அப்போ 1க்கு 2 முறை உங்களுக்கு என்ன ஆகுது, இதாகுது. அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருந்தேன், ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50% பேமெண்ட் பண்ணி புக்ஸை சீக்கிரம் வாங்கிக்காங்க. அது ஏன் அந்த யூடியூப்பில் நான் இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் கொடுத்துருந்தேன், நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரில. அது ஏன் அப்படி சொன்னேன்னா, புக்ஸு என்னோடய இடத்துல குடோனில் இருக்கிறனால எந்த பெனிஃபிட்டும் இல்லை. புரியுது, எங்களுடைய ஆஃபீஸில் வச்சுருக்கேன் ரைட்டாக. இப்போ 300 செட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது எவ்வளோ இருக்குது, ஓல்டு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 280 300 செட்டு இருக்குன்னாங்க. அது ஸ்டாக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸ்டாக் நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன். அது என்கிட்ட இருக்கிறனால என்ன பெனிஃபிட்டு, அதை நீங்கள் 1 மாதம் கழித்து வாங்கி உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு. சார் கால்ஃபர் எங்கள் டீம் சொல்லுவாங்க, புக்ஸ் டீம் சொல்லுவாங்க. கால்ஃபர் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அது என்ன பெனிஃபிட்டு, கால்ஃபர் வந்து ஒரு ஸ்கூல் புக்கை வாங்கி அவங்க எப்படி படித்தா அது எப்படி பாஸ் பண்ண முடியும், அதில் பலனே இல்லைல்ல. அது கடைசி நேரத்தில் வாங்குறது வந்து ஒரு ஆசைக்காக வாங்குவாங்க, வாங்கி அந்த புக்கு ஓரமாக இருக்கும். அதுக்காக நம்ம புக்கு போட்டோம். புக்குங்கிறது அவங்க பெனிஃபிட் அடையணும், அதுக்காக தான் நம்ம புக்கு போட்டோம். அதனால தான் பிரிண்டிங் குவாலிட்டியாக இருக்கட்டும், பைண்டிங் குவாலிட்டியாக இருக்கட்டும். நீங்கள் சாய்ஸ் புக்ஸுன்னு சொல்லி ரிவ்யூ நீங்கள் எந்த சேனலில் வேணாலும் போய் பாருங்கள், நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. நல்லா இருக்கிற பொருளை தான் ரிவ்யூ கொடுக்க முடியும், புரியுதா உங்களுக்கு. ஸோ அதன் அடிப்படையில் நான் என்னென்ன புக்கு போட்டேன்னு முதல்ல தெரிஞ்சுக்காங்க. எந்தெந்த புக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன். ரேட்டும் வந்து லெஸ் பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக என்னென்னா, அந்த உமன்ஸ் டே அன்றைக்கி நான் வெளியூரில் இருந்தனால தான் நான் அதை அனௌன்ஸ் பண்ண முடியல. உமன்ஸ் டே பேஸ் பண்ணி என்ன பண்ணால், இப்போ பொதுவாக யூடியூப் ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், என் பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் தான் 75% ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்குலாம் என் ஒய்ஃப் தான் அதை ஆக்சுவலாக சொன்னாங்க. அவங்களுக்குலாம் ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும் அப்படிங்கிற போது அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு புக்ஸுக்கு பெருசாலாம் லாபம் வச்சிட மாட்டோம். 10% ஆர் 20% லாபம் வச்சுருப்போம். கண்டிப்பாக லாபம் இல்லாமல் எந்த புக்ஸ் இது பண்ண முடியாது. அந்த லாபம் ஏன் வைக்கிறோம்னா, ஸ்டாஃபுகளுக்கு சம்பளம் கொடுக்குறது தான். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், ட்ராக்கிங் கொடுக்குறோம், இந்த வெப்சைட்டுக்கு பேமெண்ட் கட்டுவோம், அந்த மாதிரி சம்பளம் கொடுக்கறது தான் அந்த லாபம்னே சொல்கிறோம். அதெல்லாம் போக மீதி தான் 10% நிற்கும், ரைட்டாப்பா. இப்போ நம்ம ஏன் புக்ஸ் கடைகளுக்கு கொடுக்குறது இல்லைன்னா, கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா 30% 20% கேட்பாங்க. அப்போ அதை கொடுக்குறதுக்கு நம்ம வெப்சைட்டில் நம்மளே கொடுத்துட்டு போயிடலாம். நம்ம ரேட்டு கம்மியாக வச்சு விற்கிறோம், வெளியே கொடுத்து விற்கிறதா நிறைய ரேட்டுக்கு விற்கணும். ஸோ அந்த அடிப்படையில் தான் குறிப்பிட்ட கடைகளுக்கு மட்டும் கொடுத்தோம், நிறையா கடைகளுக்கு கொடுக்கவும் முடியல என்னால். ஸோ இதுதான் உண்மையான விஷயம், ரைட். அப்போ டிஸ்கவுண்ட் போட்டு கொடுப்போம் அப்படிங்கிற போது ஒரு 18% டிஸ்கவுண்ட் போட்டு 20% கிட்ட டிஸ்கவுண்ட் போட்டு என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரு 200 லெஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னா என்னன்னு எனக்கு தெரில, இதை நான் யூடியூப்பில் சொல்லலை. 2 நாளாகவே அப்படி தான் ஆர்டர் ஆகிட்டு இருக்கு. இது இந்த வீக் மட்டும்தான், இந்த வீக் சண்டே வரைக்கும் மட்டும்தான். ஐ மீன் இன்றைக்கி இன்னொரு 2 நாள் இருக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த ரேட்டு தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு 1 நாள் திங்கக்கிழமை கூட எடுத்துக்காங்க. கண்டிப்பாக வந்து உமன்ஸுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து இதை நான் பண்ணினேன். சரி, ஒரிஜினல் ரேட்டுக்கே கொடுப்போம், இருக்கிறது கொஞ்சம் தான், இதை எதுக்கு நம்ம அந்த ரேட்டுக்கு வச்சுட்டு கொடுத்துருவோம், முடிச்சுருவோம். புக்ஸ் ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் ஸ்டாஃபுகளுக்கே லீவு தான், புக்ஸ் ஒர்க் எதுவும் இல்லை. ஏதாவது புக்ஸு வந்து நம்ம அடித்தா மட்டும் அவங்களுக்கு ஒர்க் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிற போது என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தமிழ் புக்ஸ் இருக்குது, இந்த பாருங்கள். இது வந்து நியூ புக்ஸு. இதை நீங்கள் மொத்தமாகவும் வாங்கிக்கலாம், சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம். வந்து ஒரு 200 கூட இருந்திருக்கும், இப்போ 1020 தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த புக்ஸுக்குள்ளே எப்படி இருக்குங்கிறத இப்போ நீங்கள் இந்த பிடிஎஃப்பை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்கவே. இந்த பாருங்கள், இந்த பிடிஎஃப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிஎஃப்பில் நீங்கள் பார்த்துட்டே வாங்கிக்கலாம். புக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்துட்டே வாங்கிக்கலாம். இது தமிழ் நியூ புக்ஸ் இருக்குது. ஓல்டு புக்ஸு ரொம்ப சிங்கிளாக வேணாலும் வாங்கிக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பீங்க, எங்களுக்கு சிங்கிள் மட்டும் போதுன்னு. அப்படி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின். இந்த ஓல்டு கொஸ்டினில் நிறைய பேர் ஒரு டவுட் கேட்குறீங்க. என்ன டவுட்டுனா, சரி இது சிலபஸில் இருக்கா இப்போ அப்படின்னு கேட்பீங்க. இதில் நீங்கள் எடுத்து போய் பாருங்கள், இந்த இலக்கண பகுதின்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ கொடுத்துருக்கிற சிலபஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா 85 கொஸ்டின் இலக்கணமும் 15 கொஸ்டின் இலக்கியம் உரைநடையும்.
அந்த இலக்கிய உரைநடையில் இருக்கிற எல்லா கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் இந்த இந்த ஆ பிரிவு இருக்கும். சாரி, ஆ பிரிவும் ஈ பிரிவும் இருக்கும். ஜி போப்பு இதில் இருக்க மாட்டாரா, பாரதியார் இதில் இருக்க மாட்டாரா, இல்லை பாரதிதாசன் இதில் இருக்க மாட்டாரா. பாரதியாரை ஜிகேல கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணால் தமிழில் வேணால் தேடி பார்ப்பீங்க, ஜிகேல கொடுத்துருப்பாங்க. ரைட்டா, நாமக்கல் இருக்க மாட்டாரா, யார் தான் இல்லை, காகிதம் இல்லத்தில் இருக்க மாட்டார், எல்லாருமே இதில் இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த 2 புக்கு உங்களுக்கு வேஸ்ட்லாம் ஆகாது. அதே மாதிரி இலக்கண புத்தகம், நம்ம தமிழில் குரூப் 4 சிலபஸில் மொதல் யூனிட்டு இலக்கணம் தான், ஃபுல்லாக இலக்கணம் தான். அதுக்கப்புறம் தான் சொல்லகராதி, அப்புறம் வாசித்தல் திறன், அப்புறம் தான் எழுதல் திறன் சொல்லி கலை சொல்லுன்னு சொல்லி அப்படி வச்சுருக்காங்க. ஸோ அப்படிங்கிற போது இது உங்களுக்கு மோர் தென் பெனிஃபிட் தான். அதனால் இந்த கன்ஃபியூஸ் யாருக்கும் வர வேண்டியதில்லை. இந்த ஓல்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினவங்க ஜெயிச்சவங்ககிட்டலாம் பேசும்போதெல்லாம் அந்த ஓல்டு கொஸ்டின் எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொன்னவங்க தான் 100 பேர். ஸோ அதனால் ஓல்டு கொஸ்டினை பொறுத்தளவுக்கு அதுவும் ஸ்டாக் கம்மி தான். அதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அது நீங்கள் வந்து இப்போ நான் வந்து புக்கு தீரும்போது நான் எதுக்கு இதை சொல்லணும், புக்கு தீரும்போது எதுக்கு நான் இதை சொல்லணும்? ஸோ ஒரே காரணம் என்னென்னா அதோட வேல்யூ, அந்த புக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கணும். பட் காஸ்ட் ரொம்ப கம்மி தான். நீங்கள் அதான் சொல்கிறேன்ல, சாய்ஸை பொறுத்தளவுக்கு என் புக்ஸை கொண்டு போய் நீங்கள் ஜெராக்ஸ் எடுங்க, எடுத்து பார்த்தா தான் தெரியும் 2500 3000 வருது சார்னு சொல்லுவீங்க. ஸோ அதுதான் நான் என்னை பொறுத்தளவுக்கு என்னோட அந்த என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டால், என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, என் புக்கை கொண்டு போய் நீங்கள் இப்போ ஜெராக்ஸ் எடுத்தால் உங்களுக்கு கூட வரணும், என்கிட்ட வாங்கினா கம்மியாக இருக்கணும். அப்போ என்னென்னா அப்போ அவ்வளோ காஸ்ட்டு கம்மியாக வைக்கணும். அதுதான் ஜெராக்ஸ் போட்டு உங்களுக்கு கம்மியாக வந்துருச்சுன்னா அதுக்கு நான் புக்ஸ் சேல்ஸ் பண்ணாமே இருக்கலாம்ல, பிடிஎஃபை கொடுத்து விட்டு நீங்களே ஜெராக்ஸ் எடுத்துக்கன்னு போயிடலாம்ல. ஸோ இதுதான் என் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக உருவாக்கின ஒரு விஷயம். எல்லாருக்கும் இன்றைக்கி உதவும் போது இதை கண்டினியூவாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ரைட், ஓகே. ஸோ அடுத்தது இது என்னப்பா ஓல்டு கொஸ்டின் நான் சொல்லிட்டேன்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடல் கணிதம். கடல் கணிதத்தில் அப்படி என்ன தான் சார் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் போய் பாருங்கள், ஸ்கூல் புக் வைஸாக கூட பிரிச்சுருக்கோம். ஸ்கூல் புக் வைஸாக, ப்ராக்டிஸ் வைஸாக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சம்மும் கரெக்டாக இதில் இருக்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு அதில் இருக்கிற சம்மு வரலைன்னு சொல்லுங்கள். நீங்கள் நாங்கள் ப்ரூஃபோடையே நிறைய வச்சுருக்கோம், நாங்கள் வச்ச சம்ஸு என்னென்ன வந்திருக்குன்னு. ஓல்டு கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டு புக்கு இந்த புக்கு தான். நீங்கள் எவ்வளோ வேணாலும் சரி, ஓல்டு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வந்து இதுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி நியூ புக்கில் இருக்கிற எல்லா சம்ஸும் 1047 சம்மை ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 2 புக்குலேயும் 1047 சம்மு, நீங்கள் அந்த சம்மை ஃபுல்லாக இதில் வச்சுருக்கோம். பார்க்குறதுக்கு நேரம் இல்லை சார்ங்கிறதுக்கு தான் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமோ அந்த டாப்பிக்கை எடுத்து தனித்தனியாக நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த புக்ஸுக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 50% பேமெண்ட் கொடுத்துட்டு கூட வாங்கிக்காங்க. நம்பிக்கை இல்லாமலாம் கிடையவே கிடையாது. என்னை எப்படி நீங்கள் நம்புனீங்க எல்லோரும்? இப்போ புக்ஸ் நிறையா பேர் ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க, எப்படி உடனே நம்பி எப்படி வெப்சைட் நம்பி வாங்குறாங்க? அப்போ நீங்கள் எப்படி நம்புறீங்களோ அதேமாதிரி நாங்கள் உங்களை நம்பலாம்ல. ஸோ அவ்வளோதான், வேறு ஒரு எத்திக்ஸும் இல்லை. ரைட்டாப்பா? ஸோ இந்த புக்ஸ் வேணாலும் நீங்கள் 50% பேமெண்ட், காசு கஷ்டம்னு நினைக்கிறவங்க தயங்காதீங்க, கூட பிறந்தவரை நினச்சிக்காங்க. தைரியமாக உங்களால் திரும்ப மீதி பணம் கட்ட முடியும். 1 மாதம் கூட டைம் எடுத்துக்காங்க. அதுக்காக ஒரே வாரத்தில் கொடுங்க அப்படிலாம் இல்லை. டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சார் என்னால் 2 வீக்ஸில் கொடுத்துட முடியும், என்னால் 1 மந்தில் கொடுத்துட முடியும். அது கூட 50% பணம் கூட வாங்காமல் கூட கொடுத்துட முடியும். பட் கொரியர் அனுப்பணும், காஸ்ட் எங்களுக்கு செலவுகள் நிறையா இருக்குது. ப்ரெஸ்ஸுக்கு செட்டில்மெண்ட் போனோம். இப்போ புக்ஸ் அடிக்கிறோம்னா அந்த பணத்தை வந்து நாங்கள் ப்ரெஸ்ஸுக்கு வந்து புக்ஸ் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணி தரோம்னேன்னு சொல்லியிருப்போம். குறிப்பிட்ட பணம் நாங்கள் செட்டில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால தான் அந்த 50% வாங்குகிறோம். இல்லைனா அதுவும் இல்லாமல் கூட 20% கொரியர் பணம் கூட வாங்கிட்டு கூட அனுப்பிச்சிடலாம். ஸோ இதுதான் உண்மையான விஷயமும் கூட. ரைட்டாப்பா? இந்த புக்கை ஒவ்வொன்றா தனித்தனியாக டிவைட் பண்ணி இதை நிறையா கோச்சிங் சென்டர்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுத்து நிறைய பேரை ப்ராக்டிஸ் பண்ண வச்சுட்ருக்காங்க. இந்த காம்படிஷன் வேர்ல்டில் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, பார்த்துக்கலாம் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. 25 மார்க்கு, எத்தனை மார்க்கு? 25 மார்க் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த புக்ஸை ஏன் இவ்வளோ இதுக்கு ஏன் இவ்வளோ மெனக்கட்டேன்? இப்போ ஓல்டு கொஸ்டின்ஸ்க்கு எதுக்கு அவ்வளோ மெனக்கட்டோம்? 75 கொஸ்டின், 75 ஜிகே கொஸ்டின் அடிக்கணும்னா ஓல்டு கொஸ்டின் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் அவ்வளோ மெனக்கட்டோம். மேக்ஸுக்கு எதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி, இப்போ நானாக அதை கணக்கை உருவாக்கினே செஞ்சேன். எனக்கு கணக்கெலாம் பெருசாலாம் தெரியாது, எனக்கு குறிப்பிட்ட அளவு தான் தெரியும். எனக்கு ஐடியா தான் தெரியும், இந்த சாப்டர் இப்படி வைங்க, ஸ்டூடெண்ட் ஆங்கிளில் அதை எப்படி வைக்கணுங்கிற ஐடியா க்ரியேஷன் தான் நான். மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணவங்கள மேக்ஸ் டீம் போட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ ஒர்க் அவுட் பண்ணி இப்படி ஏன் டிவைட் பண்ணி என்னோடய ஐடியாவில் ஏன் இப்படி டிவைட் பண்ணி கொடுக்குறேன்னா, சரி நான் ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எனக்கு ப்ரிப்பேர் பண்ண எப்படி இருக்கும்? இப்போ தனிவெட்டி கூட்டுவெட்டி புத்தகம் இருக்குன்னு வச்சுக்காங்கவேன், எடுக்கணும், ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். தனிவெட்டி கூட்டுவெட்டி தான் ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் வச்சுருப்போம். ரைட்டாக உங்களுக்கு? அதில் ஒவ்வொன்றும் சிம்பிள் வச்சுருப்போம். தனிவெட்டி கூட்டுவெட்டிக்கு ஒரு சிம்பிள் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் காலம் வேலைன்னா முயல் வேகத்தில் நம்ம இருக்கணும். சதவிகிதம், அந்த லாப நட்டம்லாம் காலை வச்சுருப்போம்.
நட்டம் பார்க்குறதுக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிக்சர்ஸ் ஏன் வச்சுருக்கோம்னா அந்த கணக்கில் தான் இருக்கும். சுருக்கு குதிரை வேகத்தில் செய்யணும், அப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம். இல்லை அப்படி ஒவ்வொன்றையும் யோசிச்சு ஏன் இப்படி வைக்கிறோம். எல்சிஎம் ஹெச்எஃப் சிங்கே வச்சுருப்போம். ஏன்னா எல்சிஎம் ஹெச்எஃப் தெரிஞ்சால் எந்த கணக்கு வேணாலும் நிறைய கணக்கு செய்யலாம். அது காட்டுக்கே ராஜா மாதிரி எல்சிஎம் ஹெச்எஃப் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அளவியல் தான் யானை மாதிரி 3D. யானை மாதிரி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்துடும். யானை பலம் கொண்டது 3D, கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இன்ச்சாக யோசிச்சு வச்சுருக்கோம். இந்த புக்குக்கு இவ்வளோ மெனக்கட்டதுக்கு காரணம் என்னென்னா 25 கொஸ்டினுங்க. 25ல் உங்களால் 23 கொஸ்டின் போட முடியுது அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் வாங்கவே வேணாம். இல்லை சார் நான் எப்போ பார்த்தாலும் 17, 18 இது எல்லோரும் எடுக்கிறது தான். 17, 18னா கண்டிப்பாக அதை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன் சார் இந்த எல்லா புக்கும் வாங்குகிறோம்ல 12 புக்கும் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நேரம் இருக்கான்னா நீங்கள் 8 புக்கு பார்த்துட மாட்டீங்க. 8 புக்கு பார்த்தா அடுத்து உங்களுக்கு ஒரு 4 புக்கு பார்க்க நேரம் இருக்காது. சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே ஒவ்வொரு கணக்காக கண்ணில் பார்த்தாலே ஸ்டோரேஜ் ஆகும். உங்களுக்கு தெரியாது மேக்ஸை பற்றி. ரைட்டா? ஏன் இவ்வளோ தூரம் நான் மேக்ஸை அழுத்தி பேசுகிறேன்னா இந்த புக்கோட வேல்யூ அப்படி வேல்யூ. இதோட ஸ்டாக்கு 1100 இருக்குன்னாங்க. 1100 இது ஒன்று தான் 1100 ஸ்டாக் இருக்குது. ஒரு சில இதெல்லாம் 1200 இருக்குன்னாங்க. அது நான் கரெக்டான ஸ்டாக் பார்த்து சொல்கிறேன். இது 1100ங்கிறது மார்ச் 10க்கான ஸ்டாக் ரிப்போர்ட்டு. இப்போ கண்டிப்பாக 700 வந்திருக்கும். கண்டிப்பாக 700 வந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போது ஏன்னா சராசரியாக ஒரு நாளைக்கு 100 புக்கு ஆர்டர் ஆயிரும். கண்டிப்பாக ஆர்டர் ஆயிரும். ஒரு நாளைக்கு 100 புக்கு சராசரியாக ஆர்டர் ஆயிரும். ரைட்டு, ஓகே. இப்போ அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த புக் என்னென்னா, இப்போ உங்களுக்கு நியூ புக்கு ஓல்டு கொஸ்டின் மேக்ஸு இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து 100 லெசன் 120 லெசனுங்கிறது பேர் வச்சுருக்கோம். 100 லெசன் ஷார்ட்டாக சொல்லுவான். இதில் உங்களுக்கு தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். இது ரேட் குறைச்சிருப்போம். 1200 1400 சில்லரை இருந்துச்சு. உங்களுக்கு 6th வேணால் 6th வாங்கிக்காங்க, 7th வேணால் 7th வாங்கிக்காங்க, 8th வேணால் 8th வாங்கிக்காங்க. சரி சார் எங்களுக்கு இந்த புக்கு வேணும். நீங்கள் என்னென்ன சார் வச்சுருப்பீங்க? இப்போ +1 +2 அரசியலமைப்பு வேணும். அதில் என்னென்ன சார் வச்சுருப்பீங்க அப்படின்னா நீங்கள் கண்டென்ட் பேஜை போய் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். புக்குக்கு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பேஜ்னு ஒன்று இருக்குது. அதேமாதிரி ஓல்டு புக்கு இதெல்லாம் எந்த யூடியூப் சேனல்லையும் ஒரு வேளை பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு 2-3 சேனல் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் எனக்கு பெருசாக தெரில. பட் நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தேன். இதில் 6th 7th ஓல்டு புக்கு கட்டாயம் தேவை நாங்கள் நிறையா பேர். ஸோ ஓல்டு புக் பாருங்கள், ஃபுல் செட்டாகவும் வாங்கிக்கலாம். 1000 சில்லரை தான் வரும். அண்டு இண்டிவிஜுவலாக சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம். சிங்கிளாக வாங்கிக்கலாம். இந்த 2வது பேஜில் போனீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வாங்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதேமாதிரி அட்வான்ஸ்டு தமிழ் நியூ சிறப்பு தமிழும் இருக்குது நம்மகிட்ட. ஸ்டாக் 300 இருக்குது. கரெக்டாக 300 இருக்குது. நேற்று அப்டேட் படி 300 ஸ்டாக் இருக்காது. +1 +2 சிறப்பு தமிழ் ஓல்டு புக்கு தனித்தனியாக வேணால் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். உள்ளே என்ன வச்சுருக்கோம் அப்படியே வச்சுருப்போம். நீங்கள் புக்கு நீங்கள் கடையில் போய் வாங்குவீங்கல்ல அந்த மாதிரி வச்சுருப்போம். இப்போ உதாரணமாக 8th புக்கு வேணும் உங்களுக்கு. இப்படி கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணி இருந்தால் இங்கே நான் PDF லிங்க் இப்படி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த PDF லிங்கில் போய் கிளிக் பண்ணி இந்த இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னென்ன கண்டென்ட் வச்சுருக்கேன்னு வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி டபுள் கலரு உங்களுக்கு அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. டபுள் கலரில் வச்சுருப்போம். டபுள் கலர் இங்கே பாருங்கள், பிடிஎஃபே கொடுத்துட்டோம். இப்படி தான் இருக்கும். இப்படி நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்படி தான் புக்கில் இருக்கும். என்னென்ன கொடுத்துருக்கோன்னு பிடிஎஃபே கொடுத்துட்டோம். இந்த பாருங்கள், இது என்னென்ன பாடம் தேவையோ அந்தந்த பாடம் வச்சுட்டோம். ரைட்டா? ஒரு பாடத்தை ரிமூவ் பண்ணியிருந்தோம்னா அது சிலபஸில் இல்லாமல் இருக்கும். தேவையில்லாமல் நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு தான். இல்லை சார் நீங்கள் அதையும் போட்டு கொடுத்துருங்க. போட்டு கொடுத்து காஸ்ட்டை கூட வாங்கி உங்களுக்கு செலவு, எனக்கு செலவு. தேவையான பாடத்தை கரெக்டாக வச்சுருப்போம். நீங்கள் ஒரிஜினல் கண்டென்ட் பேஜ் எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அப்போ தேவைன்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் வாங்கிக்கலாம். ஏன் இப்போ இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன்னா, இது ஒரு லாஸ்ட் அப்டேட் தான். புக்ஸை பற்றி இதுக்கு மேலே தெளிவாக யாரும் சொல்ல மாட்டாங்க கண்டிப்பான முறையில். அடுத்து 3வது இந்த பாருங்கள், 10th சமூக அறிவியல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்படியே இருக்கும். அந்த டபுள் கலர் நீங்கள் என்ன கலரில் சோஷியல் சயின்ஸ் பார்த்துருப்பீங்களோ அதே கலரில் இருக்கும். அப்படியே இருக்கும். ஒரு துளி கூட மாறாது. அந்த டபுள் கலர்லேயே கொடுத்துருந்தோம். அது பெரிய புக்குங்கனால டவுன்லோட் பண்ண லேட் ஆகுது. ஓகே, நம்ம வெளியே போய்க்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அடுத்தது +1 +2 ஹிஸ்ட்ரி, அடுத்து +1 எக்கனாமிக்ஸு, அடுத்து +2 எக்கனாமிக்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் கம்பல்சரி புக்குன்னு இப்போ ஒன்று போட்டோம். அது 500 வச்சுருந்தோம். இப்போ 100 ரூபா குறைச்சி 400 வச்சுருப்போம். அந்த தமிழ் கம்பல்சரி புக்கில் ஜிகே டேட்டா புக்குன்னு ஒன்று வரும். இந்த புக்கு ஒன்று வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் கம்பல்சரி புக்கு 2 புக்காக இருக்கும். இந்த பாருங்கள், 2 புக்காக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்குங்க. உண்மையாகவே அடித்து சொல்ல முடியும், இது சரியான புக்குங்க. இது நீங்கள் அந்த கொஸ்டின் வாங்கி இந்த ரீசெண்டாக வந்த கட்டாய தமிழ் சிலபஸ் படி இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் 4500 கொஸ்டின் இதில் இருக்குது. 45 தேர்வுகள். அப்போ 4500 கொஸ்டின் இருக்குன்னா இந்த 4500 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.
நீங்கள் அட்டன் பண்ண போகிற 100 கொஸ்டினில் சேம் நான் சொல்கிறேன்ல சேம் கொஸ்டினா நீங்கள் 30 கொஸ்டின் வரட்டுமே. அதே மாடலில் கண்டிப்பாக 85 கொஸ்டின் வந்துடும். நான் அடித்து சொல்லுவேன் 85 இலக்கணத்துக்கு இதில் இருந்தால் இந்த மாடலில் தான் வரப்போகுது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்கள் எத்தனை கொஸ்டின் வேணாலும் படிச்சுக்காங்க. புரியுது உங்களுக்கு? அதே மாதிரி சேம் அப்படியே ஒரு 40 கொஸ்டின் அப்படியே இருந்தால் எப்படி இருக்கும்? அதை பார்த்த வேகத்தில் அடிப்பீங்களா, அந்த டைம் சேவிங் எப்படி இருக்கும், எவ்வளோ தான் இருக்கும். ஸோ அதனால் புக்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. ஏதோ புக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கண்டென்ட் பிடிஎஃப்பும் கொடுத்துருப்போம். 5 மாடல் கொஸ்டின் பிடிஎஃப் ஃப்ரீயாக கொடுத்துருப்போம். அது ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இப்படி தான் ஒரு குரூப் 4 வரும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருப்போம். ஸோ அவ்வளோதாங்க. அப்போ சோஷியல் சயின்ஸ் நம்மகிட்ட இருக்குது. சயின்ஸ் மட்டும் இல்லைங்க, மேக்ஸ் இருக்குது, தமிழ் இருக்குது, சோஷியல் சயின்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. சயின்ஸ் ஏன் போடலைன்னா 5 கொஸ்டின் தான் வருது. அதனால் நீங்கள் 9th 10th புக்கே ஃபாலோ பண்ணிக்காங்க. அதுவே போதுமானது. அது சிலபஸ் வைஸாக நீங்கள் படித்தா போதும். ஒட்டுமொத்த புக்கு இப்போ படிக்க வேண்டியது இல்லை. இப்போ சிலபஸ் அப்படி தான் இருக்குது. அதனால் நான் சயின்ஸ் மேக்ஸிமம் புக்கு பிரிண்டிங் போடுறது இல்லை. இதெல்லாம் தமிழ் வழியில் தான் இருக்குது, ஆங்கில வழியில் அடிக்கலை. ஏன்னா மாணவருடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, ப்ரெஸ்ஸில் அதிகமாக அடிக்கணுங்கிறனால தமிழ் வழியில் மட்டும்தான் இருக்குது. இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்தால் நீங்கள் தமிழ் புக்கு சார்ந்து இங்கே வாங்கிக்கலாம், தமிழ் ஸ்டாண்டர்டு. ஸோ இதுதான் ஃபுல் அப்டேட். இதை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஆர்டர் பண்ணலாம், நீங்கள் வெப்சைட் மூலமாகவும் ஆர்டர் பண்ணலாம். வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர் பண்ண அன்னைக்கே ஆர்டர் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் ட்ராக்கிங் கொடுப்பாங்க. ட்ராக்கிங் கொடுத்துலேருந்து ஒரு 3 daysக்குள்ளே கிடச்சிரும். கிடைக்கலன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு அர்ஜென்ட், எமர்ஜென்சி அர்ஜென்ட் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் அப்படி மாதிரி போட்டு புக்கு கிடைக்கலன்னா அந்த ட்ராக்கிங் நம்பர் tpc.com ப்ரொஃபஷனல் கொரியருடைய வெப்சைட் டிபிசி. போஸ்டல் வசதியும் இருக்குது. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்காக அதுக்கு போஸ்டல்னு ஒரு ஸ்டாஃப், பெருமாள்னு ஒரு ஸ்டாஃபை தனியாகவே வச்சுருக்கோம். போஸ்டல் சார்ந்து அவர் கம்ப்ளீட்டாக அனுப்பிச்சிட்டே இருப்பார். புக்கு வாங்கினவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ போஸ்டல் வசதியும் இருக்குது, கொரியர் வசதியும் இருக்குது, 2 வசதியும் இருக்கும். புரியுது உங்களுக்கு? ஸோ எது வேணாலும் வாங்கிக்காங்க. இது ஒரு லாஸ்ட் அப்டேட் தான். ஏன்னா திரும்ப இப்போ புக்ஸோட பிரிண்டிங் குவாலிட்டி எப்படி இருக்குன்னா, அந்த சாய்ஸ் புக்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் வேணால் புக்கை எடுத்து ஒரு வீடியோ மாதிரி எடுத்து வேணால் போட சொல்கிறேன் ஸ்டாஃபை. வேணால் பாருங்கள் எப்படி இருக்குங்கிறதுக்காக. சும்மா ஒரு புதுசாக வரவங்க இப்போ ஒரு 500 ரூபா 1000 ரூபாங்கிறது இன்றைக்கி சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வீட்டில் சமாளித்து வாங்கணும். வேலைக்கு அப்பா அம்மா வேலைக்கு போனால் தான் அந்த காஸ்ட்டு இது பண்ண முடியும். அதே நேரத்தில் காஸ்ட்டை நீங்கள் எப்படினாலும் படிக்கும்போது நீங்கள் புக்ஸ் வாங்காமல் நீங்கள் கிளியர் பண்ணவும் முடியாது. இன்றைக்கி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒருத்தர் ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேர் ஆகிறாருன்னா பேனா, லெட்டு, அவருடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ்லேருந்து ஒரு எக்ஸாம் முடிகிறதுக்குள்ளே மினிமம் 5000 ரூபா வேணும் இன்றைக்கி. ஏன்னா புக்ஸ் வேணும், லெட்டு வேணும், அது சார்ந்த ஒரு எல்லாமே கலந்து எல்லா பொருளும் வாங்குறதுக்கே இன்றைக்கி 5000 ஆயிரும். அது எதுவுமே இல்லாமல் நம்ம படிக்கவே முடியாது. பிடிஎஃப் இருக்கும், நெட்டு கார்டு மாதம் போடணுமே 300 ரூபாய்க்கு, அதுவே 5 மாதம் போட்டால் 1500 ஆச்சு. யூடியூப் பார்க்குறதா இருக்கட்டும், பிடிஎஃப் பார்க்குறதா இருக்கட்டும். இன்றைக்கி ஒரு சூழல் இதுதான். அதற்கு நம்ம தயாராக இல்லாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி சூழல் அதுதான். ஒரு வேலை வாங்கணும்னா அர்ப்பணிப்போடு செஞ்சு தான் ஆகணும். காசு கொஞ்சம் இருக்கிறவங்க, வசதி உள்ளவங்க டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிடுவாங்க. காசு இல்லாதவங்களுக்கு தான் இந்த இதையும் சொன்னேன். கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறவங்களையும், அது நிறையா பேர் கஷ்டப்படுறவங்களே பெரட்டி ஒரு பொண்ணுலாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய் அந்த வார சம்பளத்தை வச்சு சிவகாசியில் அதை வச்சு அந்த புக்ஸு அந்த பொண்ணு ஆர்டர் பண்ணிலாம் வாங்குச்சு. ஒரு வைராக்கியத்தோடு வாங்குது. அப்போ அந்த பொண்ணு வேலை வாங்கும்போது அந்த கட்ஸோடு நிற்கும். அந்த கல்வெட்டில் நிற்கும்போது அந்த கட்ஸோடு நிற்கும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த புக்கை வாங்கினோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படித்தோம், இன்றைக்கி கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கோம். நாளைக்கு ஒரு பொது இடத்துல போனாலும் கட்ஸாக பேசும் அந்த பொண்ணு, நேர்மையாக ஜெயிச்சிருக்குல்ல. ஸோ அந்த அடிப்படையில் தான். ரைட்டாப்பா? ஸோ புக்ஸ் பற்றின அப்டேட் இது தான். கண்டிப்பாக புக்ஸ் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. வாங்காமல் இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். வேணுங்கிறவங்க வாங்கிக்காங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஏப்ரலுக்கு அப்புறம் ஓல்டு தமிழ் புக்கோ, நியூ தமிழ் புக்கு, 100 லெசனு இதெல்லாம் நம்மக்கிட்ட கிடைக்காது. ஓல்டு கொஸ்டின்ஸும் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். வேணால் ஒன்று கிடைக்கும். கட்டாய தமிழ் வேணால் ரீப்ரிண்டிங் அடிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸ் அடிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எக்ஸாம் நெருங்கிடுச்சு. இனி உங்களுக்கு அந்த புக்ஸை அந்த கடைசி நிமிஷத்தில் அடித்து அது ஒருத்தர் கொடுக்கறனால எனக்கு பெனிஃபிட் இல்லை. அதை ஸ்டாக் வச்சுருந்து எனக்கு அது பெனிஃபிட் இல்லை. அடுத்து மழை காலம் வந்துடும், நான் ஸ்டாக் வச்சுருந்து அந்த புக்ஸுக்கு நான் அப்புறம் ப்ரெஸ்ஸுக்கு பேமெண்ட் பண்ணணும். நான் கஷ்டப்பட்டு தான் அடிப்பேன். நான் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. உங்களை மாதிரி கஷ்டப்பட்டது தான் நானும். ரைட்டா? இருக்கிற காசை நான் எந்த தேவையில்லாத செலவு பண்ணாமல் அதை புக்ஸுக்கு முதலீடாக போடுவேன். அது ஸ்டூடெண்ட்டுக்கு உதவியாக இருக்கணுமா, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட இதாக இருக்கும். யூடியூப்பு, பேட்ச்சு, புக்ஸ் இதை தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த உலகத்தில் வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. பாடம் நடத்துகிறது தான். காலேஜுக்கு போவேன், அங்கே பாடம் நடத்துவேன், இங்கே யூடியூப்பில் நடத்துவேன். இந்த புக்ஸு சார்ந்து ஸ்டூடெண்ட்டுக்கு உதவியாக இருக்கா, யாருக்கிட்டையும் போய் எங்கேயும் அலையக்கூடாது. புக்ஸுன்னு அலையக்கூடாது. ஜெராக்ஸ் கடையில் ஓடுறது தப்பு இல்லை. ஏதாவது கொஸ்டின் பேப்பருக்காக ஓடலாம். ஒட்டுமொத்த புக்ஸு பைண்டிங் பண்ணாமல் ஸ்பைரலுக்கு அவ்வளோ காஸ்ட்டு அது இதுன்னு நிறையா கமெண்டிங் வரும். இதில் ஒரு விஷயமே பண்ணினேன். ரைட்டாப்பா? ஸோ என்ன சார்
எப்பயுமே புக்ஸை பற்றி பேசும்போது என்னை அறியாமல் என்னுடைய கஷ்டங்களும் அதில் ஆடியோ நான் பேசிடுவேன். எப்பயுமே லாஸ்ட் மினிட்ல எதுவும் நினச்சிக்கிறாங்க, மனசில் பட்டதை நான் சொல்லிடுவேன். இதுதான் இப்போ எங்கள் ஸ்டாஃபுக்கு ஒரு ஆடியோ கொடுத்துட்டு தான் வந்தேன். நான் புக்ஸ் அப்டேட் வந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் கால்ஸ் வந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக எல்லோரும், ஏன்னா 4 பேர் 5 பேர் இருக்காங்க. கால்ஸ் எதாவது எடுக்கலைன்னா என்னுடைய 9965061596 நம்பருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கண்டிப்பாக எடுத்துருவாங்க ரைட்டாக உங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணுறதை தாண்டி வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேட்டிங்கில் பதில் சொல்லிடுவாங்க. 1 hour 2 hourல பதில் சொல்லிடுவாங்க ரைட்டாப்பா. இல்லையா ஒன்றும் தேவையில்லை, இந்த வெப்சைட்டில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டைரெக்டாக ஆர்டர் போட்டு தைரியமாக இருங்க. புக்கு தேடி வந்துடும். ட்ராக்கிங் நம்பர் பக்கா வாட்ஸ்அப்பில் வந்துடும். தைரியமாக இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை ரைட்டாப்பா. ஸோ தேங்க்யூ 20 நிமிஷம் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு புக்ஸ் இல்லாதவங்களுக்கு இந்த ஆடியோ கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல். அடுத்து புக்ஸ் இல்லைங்கிற ஒரே ஒரு வீடியோ பதிவு தான் ஏப்ரல் மாதம் வருவேன். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. ஸ்டாக் அப்டேட்டு நான் கீழே அப்டேட் பண்ணுறேன், டெலகிராம்லேயும் அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் வேணுங்கிறவங்க வாங்கிக்காங்க. 50% வாங்கிக்கிறதுக்கு என்ன சார் நான் செய்யணும்னா, வாட்ஸ்அப்பில் முத்துகணேஷ் சார் ரெஃபரன்ஸ்னு சொல்லிவிட்டு நீங்கள் அனுப்புங்க. அனுப்பிச்சு உங்கள் நம்பர்லேருந்து அனுப்பிச்சு நீங்கள் புக்ஸ் வாங்கிக்காங்க. நான் உங்களை நம்புகிறேன். 100க்கு 1% வேணால் முன்ன பின்ன இருக்கலாம், அதெல்லாம் பார்த்தா இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. 99% கரெக்டாக இருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான் ரைட்டாப்பா. ஸோ கல்வி சார்ந்த ஒரு புக் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க நம்பிக்கையில் தான் இந்த வார்த்தையை நான் யூடியூப்பில் பொதுத்தளத்திலே சொல்கிறேன். முத்துகணேஷ் ரெஃபரன்ஸ்னு சொல்லி கூட 50% பேமெண்ட் பண்ணி கூட புக்கை வாங்கி படிங்க, படிச்சுக்காங்க, படிக்க ஆரம்பிங்க ரைட்டாப்பா. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. எல்லா பிடிஎஃப்பும் உங்களுக்கு வேணும்னா நான் இன்னொரு அப்டேட் கொடுப்பேன். அந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எங்கள் புக்ஸ் சார்ந்து அந்த பிடிஎஃப், ஸ்கூல் புக் பிடிஎஃப், இந்த மேக்ஸு இதெல்லாம் வந்து ஓல்டு கொஸ்டின் இது கொடுக்க முடியாது. அந்த புக்ஸு சார்ந்து இந்த தமிழ், ஓல்டு தமிழ், இந்த ஏதாவது பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். 100 லெசன் பிடிஎஃப்லாம் வாங்கிக்கலாம். ஏன் இந்த வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்காங்க. எதுக்கு இதை கிளிக் பண்ணுங்கள், கீழே போங்க, டிரைவ் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி எடுத்துக்காங்க ரைட்டாப்பா. எதுவும் தெரியாமல் இல்லை, வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரியல நிறைய பேர் சொல்லுவீங்க. பழகிக்காங்க, ஆர்டர் பண்ண பழகிக்காங்கப்பா. எல்லா இடங்களுமே நாளைக்கு நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போனால் கூட வெப்சைட்டில் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். கவர்மெண்ட் வெப்சைட்டில் தான் நிறையா விஷயம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். தயவுசெய்து இது ஒரு வாய்ப்பு எடுத்து கூட பழகிக்காங்க. தெரியாமல் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வரீங்க, வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸி ரைட்டாப்பா. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். தேங்க்யூப்பா. தேங்க்யூ.